குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னா சோலார் சிஸ்டம். ஜாகிரபிலேருந்து எல்லாருமே டாபிக்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க கமெண்ட்ஸில், நம்ம யூடியூப் சேனலில் அண்ட் தென் வாட்ஸ்அப் மெசேஜ்லேயும் என்ன கேட்டிருந்தேன், ஜாகிரபி பற்றி நிறைய டாபிக் எடுங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஏன்னா ஜாகிரபி கொஞ்சம் புரிதலில் வந்து கடினமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணோம்னா ஜாகிரபி டாபிக் பார்ப்போம். சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம் அப்படின்றது. இந்த சூரிய குடும்பம் அப்படின்ற தலைப்பு எடுத்துக்கிட்டா, இந்த சூரிய குடும்பம் தலைப்புல என்னென்ன வந்து பொருளடக்கம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ரூல்ஸ் அப்படின்னா பிளானட்ஸ் அப்படின்றது கோள்கள்ன்றது உள்ள இருக்கும். சூரிய குடும்பம்னாவே கோள்களை உள்ளடக்கியது தான் என்னது சூரிய குடும்பம். அப்ப இந்த கோள்கள்னா என்ன, ஒரு ஒரு பொருளை கோள்களா அறிவிக்கணும் அப்படின்னா அது என்னென்ன விதிகளை பின்பற்றணும் அப்படின்றது அந்த கோள்கள். அப்புறம் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட், சர்வதேச வானியல் ஆராய்ச்சி மையம், அவங்க தான் என்ன பண்றாங்க, கோள்களை அங்கீகரிக்கிறாங்க. அவங்கள பத்தி பார்க்கணும். அண்ட் தென் பிளானட்ஸ் வெர்சஸ் சேட்டலைட்ஸ். கோள்கள்னா என்ன, துணை கோள்கள்னா என்ன, அதாவது பிளானட்ஸ்னா என்ன, சேட்டலைட்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கான ரெண்டுத்துக்கான வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் டிராஃப்ட் பிளானட், குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூட்டோ அப்படின்ற கோளை என்ன பண்றாங்க, குறுங்கோள் அப்படின்னு டிராஃப்ட் பிளானட் அப்படின்னு அறிவிச்சிடறாங்க. அது என்ன ரீசன் அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் தென் அஸ்ட்ராய்டு, மெட்டராய்ட்ஸ், காமெட்ஸ் அப்படின்னு குள்ளக்கோள்கள், விண்கற்கள், வால் நட்சத்திரங்கள், விண்கற்கள் அல்லது வீழ்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ குள்ளக்கோள்கள், விண்கற்கள், வால் நட்சத்திரம் அப்படின்றது அதையும் பார்க்கிறோம். அந்த இன்னர் பிளானட்ஸ், அவுட்டர் பிளானட்ஸ், உட்கோள்கள், வெளிக்கோள்கள் அப்படின்றத எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம் அப்படின்னா அதுல என்ன இருக்குன்னா, அந்த சூரிய குடும்பத்துல என்னென்ன உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னா, சன் இருக்கும், அதை சுத்தி என்ன பண்ணும், கோள்கள் சுத்தி வரும். இந்த கோள்கள் வந்து சுத்தி வந்துட்டு இருக்கும். மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ அப்படின்ற கோள்கள் என்ன பண்ணும், சுத்தி வந்துட்டு இருக்கும். அப்ப இந்த பிளானட்ஸ் ஒன்றிணைச்சதுதான் என்னது, இந்த சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிளானட்ஸ் மட்டுமே இருக்காது, அந்த பிளானட்ஸ்க்கு இடையில என்ன காணப்படும், இந்த பிளானட்ஸ்னா என்ன அப்படின்னா 3 விதியை பின்பற்றணும். இந்த ரூல் 1 ஃபர்ஸ்ட் டாபிக் பாக்குறோம். அதுல ஒரு கோள் அப்படின்னா, கோள்கள் அப்படின்னா 3 விதியை பின்பற்றணும். என்னென்ன விதி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விதி, it should revolve around the sun. இது என்ன பண்ணணும், it should revolve around the sun. சன்ன சூரியனை சுத்தி வரணும். சரியா? முதல் விதி என்ன, சூரியனை சுத்தி வரணும். இரண்டாவது விதி, இதுக்கு போதுமான நிறை இருக்கணும். it should have certain mass which should be in an hydrostatic equilibrium அப்படி சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, இதுக்கு போதுமான அளவு நிறை இருக்கணும். அந்த நிறை எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட ஒரு வட்ட வடிவலா இருக்கணும் அந்த பொருள் அப்படின்னு. சரியா? அப்ப மூணாவது, முதல் விதி சூரியனை சுத்தி வரணும். இரண்டாவது விதி அதுக்கு என்னது, போதுமான அளவு நிறை இருக்கணும். மூன்றாவது விதி என்னன்னா, இதுக்குன்னு தனி சுற்றுவட்ட பாதை இருக்கணும், ஆர்பிட். இட் ஷுட் ஹேவ் இட்ஸ் ஓன் ஆர்பிட். இதுக்குன்னு தனியா ஒரு சுற்றுவட்ட பாதை இருக்கணும். இது மத்த ஆர்பிட்ல போய் என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுதான் என்ன பண்றாங்க, இது 3 விதியும் பின்பற்றுனா இது என்ன சொல்லிடுவாங்க, கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோள்களுக்கான விதியை பார்க்கிறோம். சூரியனை சுத்தி வரணும், அதுக்கு போதுமான நிறை இருக்கணும், அதுக்கும் தனி சுற்றுவட்ட பாதை இருக்கணும். இது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அத கோள்கள் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. சரி, யார் சார் அறிவிப்பாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, சர்வதேச வானியல் ஆராய்ச்சி நிறுவனம். அவங்க தான் என்ன பண்ணும், மையம். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து போதுமான அளவு கோள்களுக்கான எல்லா தகுதியும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இதை கோள் அப்படின்னு அறிவிப்பாங்க. சரி, இப்போ பிளானட்ஸ் வெர்சஸ் சேட்டலைட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக், பிளானட்ஸ். கோள்கள்னா என்ன, துணை கோள்கள்னா என்ன அப்படின்னா, ஒரு சின்ன வித்தியாசம் தான். சூரியனை மையமா வச்சு சுத்தி வந்தா அது எல்லாமே என்னது, நம்ம முதல் விதி பார்த்தோம். சூரியனை மையமா வச்சு சுத்தி வந்தா அது என்னது, கோள். துணை கோள் என்ன அப்படின்னா, இந்த கோள்களை, அதாவது சூரியன் வந்து என்ன பண்ணுது, பூமி சுத்தி வருது, எர்த். இந்த பூமியை மையமா வச்சு சுத்தி வந்தா அதுதான் என்னது, துணை கோள். சரியா? கோள்கள்னா என்ன, துணை கோள்கள்னா என்ன பார்த்தோம். சரியா? சூரியனை மையமா வச்சு சுத்தி வந்துச்சுன்னா அது கோள்கள். கோள்களை இந்த சூரியனை மையமா வச்சு சுத்தி வர்றது எல்லாமே என்னது, மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் எல்லாமே கோள்கள். இந்த கோள்களை மையமா வச்சு சுத்தி வரும் துணைக்கோள் அப்படின்றது. இப்ப பூமியோட இயற்கை கோள், இயற்கை துணைக்கோள் எது அப்படின்னு கேட்பாங்க டிஎன்பிசி கேள்வியில். அப்ப என்னது, நேச்சுரல் சேட்டலைட்ஸ் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லிட்டா நிலவு, மூன். அப்ப நிலவுன்றது என்ன பண்ணுது, பூமியை மையமா வச்சு சுத்தி வருது. அப்ப பூமியை சுத்தி, அதனாலதான் என்ன பண்றோம், துணைக்கோள், சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் என்னது, கோள்களுக்கும் துணைக்கோள்களுக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? டிராஃப்ட் பிளானட், குறுங்கோள் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. குறுங்கோள்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ப்ளூட்டோன்ற கோள் என்ன பண்றாங்க, 1930 காலகட்டங்கள்ல கோளா அறிவிக்கப்படுது. அதன் பின்னர் என்ன பண்றாங்க,
2007 காலகட்டங்கள் என்ன பண்றாங்க, இதை குறுங்கோள் டிராஃப்ட் பிளானட் அப்படின்னு அறிவிச்சிடறாங்க. ஏன், என்ன ரீசன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது சூரியனை தான் சுத்தி வருது, அதுக்கு போதுமான நிறை இருக்கு, சரியா? ரெண்டு விதியும் பின்பற்றுது. ஆனா அதுக்குன்னு தனியா சுற்றுவட்ட பாதை இல்ல. அது என்ன பண்ணுது, சுத்திட்டே இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுது, வேற ஒரு கோளோட சுற்றுவட்ட பாதையில போய் சுத்தி வருது. அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மூணாவது விதியை பின்பற்றாதனால இந்த புளூட்டோ அப்படின்ற கோள் என்ன பண்றாங்க, குறுங்கோள் டிராஃப்ட் பிளானட் அப்படின்னு அறிவிச்சிடுறாங்க, சரியா? இதாவது கோள்களுக்கும் டிராஃப்ட் பிளானட்டுக்கும், அதாவது குறுங்கோளுக்கும் உள்ள வித்தியாசம், சரியா? இது தாண்டி வேற என்னென்ன சார் இருக்கும்? அப்ப நான் உங்களுக்கு வந்து நடத்திருக்கேன் பிக் பேங் தியரி, பெருவெடுப்பு கொள்கை மூலமா தான் என்னது இந்த பேரண்டம் அப்படின்றது உருவாச்சுன்னு பார்த்தோம். அப்ப பிக் பேங் தியரியில வெடிச்சு செதறப்படும் போது என்னன்னா, இந்த கோள்களுக்கு இடையில, சரியா, சூரியனை சுத்தி வரதுல இந்த கோள்களுக்கு இடையில, அதுக்கு இடையில சின்ன சின்ன துகள்களும் சுத்தி வந்துட்டு இருக்கும். அந்த சின்ன துகள்கள் தான் என்னது, அஸ்ட்ராய்டு மெட்டிராய்ட்ஸ் காமெட்ஸ், சரியா? இந்த சூரியனை சுத்தி வருது, சூரியனை சுத்தி வரும்போது கோள்களும் சுத்தி வரும், கோள்கள் கூட என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன துகள்களும் செதஞ்சு போயிருக்கும், அந்த துகள்களும் சுத்தி வந்துட்டு தான் இருக்கும், சரியா? அப்போ அஸ்ட்ராய்டுனா என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா குள்ளக்கோள் அப்படி சொல்லப்படுறது. இந்த அஸ்ட்ராய்ட்ஸ் அதிக அளவுல எங்க வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சட்டர்ன் அப்படின்னு இருக்கா. அப்ப என்ன பண்ணுவோம், ஜூபிட்டர் அண்ட் சாரி மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவுல, அதான் மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவுல தான் என்ன பண்ணுவோம், அஸ்ட்ராய்ட்ஸ் பெருமளவுல காணப்படும். இந்த குள்ளக்கோள்கள் டிஎன்பிசில திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகள், எங்க வந்து அந்த குள்ளக்கோள்கள் அஸ்ட்ராய்ட்ஸ் அதிக அளவுல காணப்படும் அப்படின்னா மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவுல தான் என்ன பண்ணுவோம், அதிக அளவான குள்ளக்கோள்கள் காணப்படும். இந்த விண்கற்கள், வால் நட்சத்திரம், இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, வால் நட்சத்திரத்துக்கு தலையும் வாழும் உள்ளது போல் தோற்றம் அளிக்கும், இப்படி இருக்கும். இப்படி உழும்போது நீங்க பார்த்தலாம், இரவு நேரத்துல நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், நட்சத்திரம் விழுற மாதிரி அதுதான் என்னது வால் நட்சத்திரம், தலையும் வாழும் இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்கும். அதுதான் என்னது காமெட்ஸ், வால் நட்சத்திரம் சொல்லப்படுறது. தலை வந்து எங்க இருக்கும் அப்படி, சாரி, வால் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா சூரியனுக்கு, அது சூரியன் வந்து எதிர் திசையில அமையும், சரியா? அப்ப சூரியனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன பண்ணுவோம் அமையும். இதுதான் டிஎன்பிசியோட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். தலையும் வாழும் போன்ற தோட்டம் அளிப்பது காமெட்ஸ், வால் நட்சத்திரம். இது வால் எந்த திசையில இருக்கும் அப்படின்னா சூரியனுக்கு எதிர் திசையில அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது என்னது, அந்த மெட்ராய்ட்ஸ், விண்கற்கள் அப்படின்னு பாக்குறோம். இது என்ன பண்ண, தலையும் வாழும் உள்ளது போல் தோற்றம் அளிக்கும். இந்த மெட்ராய்ட்ஸ் என்ன பண்ணா, இப்ப ஸ்டார் மாதிரி தெரியும், அது என்ன பண்ணும், அப்படியே நகர்ந்துட்டு போய் அப்படியே காணாம போயிடும். அது என்னது, விண்கற்கள் ஆர் விண்வீழ்கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துவாங்க, சரியா? சரி, இப்போ இது வரைக்குமே என்னது கோள்கள் அப்படின்னு, கோள்கள், அந்த சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம் அப்படின்ற தலைப்பை பார்த்தோம், சரிங்களா? நம்ம காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமில என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்துல இருந்து ஒவ்வொரு தலைப்புகளும் என்ன பண்ண போறோம், தெள்ள தெளிவா மாணவர்களுக்கு புரியும் விதமா நம்ம என்ன பண்ண போறோம்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். அந்த வீடியோஸ் தினசரி உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.